இன்னைக்கு வந்து பார்க்குறேன், இது ஒரு திருவிழா மாதிரியே இருக்கு பாருங்க. என்ன அழகா ஒரு 2 நிமிஷத்தில் 200 பேர் அப்படியே மனப்பாடம் பண்ணி சொல்கிறாருன்னா அந்த கட்சிக்குள்ளே அந்த எந்த அளவுக்கு உள்ள ஈடுபாடோடு இருக்காரு, எப்படி உழைக்கிறாருங்கிறத நான் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் எவ்வளோ பாடுபடுறாருங்கிறத நான் எனக்குள்ள வந்து பார்த்துருக்கேன். ஏற்கனவே பார்ப்பேன் நான். ஐயாவுடைய கலைஞர் ஐயா பெற்றெடுத்த அந்த தவப்புதல்வன் அருமை அண்ணன் தளபதி தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலினுடைய பிறந்தநாளை வந்து இப்போ மட்டும் இல்லை, எப்பயுமே சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு அதுக்கு முன்னால் என்னுடைய சகோதரி பர்வீன் சுல்தான் அவளுக்கு முதல்ல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் ஏன்னா அந்த அம்மா பெரிய படிப்பாற்றல் உள்ளவங்க, நம்ம 5ஆம் கிளாஸ் தான், அந்த ஏரியாவை தாண்டலை. அதை நம்ம வீட்டில் போய் திருப்பி ரெக்கார்ட் பண்ணி போட்டு பார்த்தா தான் உள்ளே என்னன்றதை கண்டுபிடிக்க முடியும் நம்மளால். அந்தளவுக்கு ஒரு ஆற்றல், அறிவு, பெரிய சிந்தனையாளர் அவங்க. நேற்று இரவு கூட அவங்களுடைய எதிர்ப்பு நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்பப்போ நல்லா பேசுவாங்க. அப்போ பேசும்போது தன்னுடைய மகனுக்கு ஒரு அறிவுரை சொன்னதாக பேசுகிறாங்க. இந்த கூட்டத்திலேருந்து வர்றப்ப முகம் தெரியுது, பேர் மறந்து போச்சு. அதில் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க. மகன் கேட்டாராம், அம்மா எப்பயுமே 23 வயசாக அவருக்கு, என்ன உன் கண்ட்ரோல்லே என்னை வச்சிருக்கியம்மா, நியாயமான்னு கேட்டாராம். அது இல்லைப்பா, நீ கல்யாணம் ஆகி எல்லாம் பெரிய ஆகி உனக்குன்னு ஒரு தனித்தன்மை வந்ததுனால நீ வந்து யாருன்னு காட்டிக்க, அது வரைக்கும் அம்மா பேச்ச கொஞ்சம் கேளுப்பா அப்படின்னு அவங்க பேசுனது எனக்கு நேற்று நைட்டு மைண்டில் அப்படி நின்றுச்சு. இந்த கருமம் அந்த மூளை மறந்து போச்சு. மேலே வந்தோடனே உங்கள் பேர் என்னான்னு கேட்டு தொலைஞ்சிட்டேன். இது வரலாறை விட பெரிய தகராறாக இருக்கும் போல் இருக்குது. ஐயா பிறந்த நாள் அன்னைக்கு, முதலமைச்சருடைய பிறந்த அன்னைக்கு இது பெரிய பஞ்சாயத்து ஆயிரம் போல் இருக்குன்னு எனக்கு லேசாக குடலை பிரட்டிச்சு. அப்போ கூட பாருங்க, என்னுடைய பெயர் பர்வீன் சுல்தான், என்னுடைய படிப்பு ஆஹா ஓஹோ ரைட்டு, நான் எழுதிக்கிறேன். அங்கே எழுதக்கூடாது, இங்கே எழுதணும். அது அங்கே கூட அது கரெக்ட் தானே, பார்த்தீங்களா? இங்கே எழுதுனா அது வந்து வேற மாதிரி காதல் ஆயிரும்ல, அது தப்பாயிரும். இங்கே எழுதுனா தான் மூளை. வாத்தியார்ல பேசலை, பாடமே நடத்திட்டு போயிருக்காங்க பாருங்க. எவ்வளோ பெரிய சிந்தனையாளர், எவ்வளோ அறிவாளரை கொண்டாந்து வச்சுருக்காங்க. உண்மையிலே மன்னிச்சுக்கங்க சகோதரி அவர்களே, இனிமேல் இந்த பேரை மறக்க மாட்டேன். நான் இப்போ பேர் ஞாபகம் இருக்கு.